மலேசிய குடும்பத்துக்கு வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. இன்றைய தலைப்புச் செய்திகள். அதிகரிக்கும் வாழ்க்கை செலவினம், BKM உதவித் தொகை மேலும் அதிகரிக்கப்படக்கூடும். பொருள் விலையேற்றத்தால் மக்களை பசியில் வாடவிடாது அரசாங்கம், பிரதமர் உத்தரவாதம். செம்பனை எண்ணெய் விலை பேரளவில் சரியாது, அரசாங்கம் உறுதி. BKM மலேசிய குடும்ப உதவி திட்டத்தின் கீழ் ரொக்க உதவி அதிகரிக்கப்படக்கூடும். அதற்கான சாத்தியத்தை பிரதமர் டத்து ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் கோடிக்காட்டினார். பொருள் விலை கட்டுக்கடங்காமல் அதிகரித்தால் மக்களின், குறிப்பாக B40 தரப்பினரின் சுமையை குறைக்க அந்த உதவி நல்கப்படும் என பிரதமர் தெரிவித்தார். B40 குறைந்த வருமானம் ஈட்டும் குடும்பங்களுக்கு இவ்வாண்டு 2600 ரிங்கிட் BKM உதவித் தொகை கட்டம் கட்டமாக வழங்கப்படுகிறது. முந்தைய ஆண்டுகளில் 2000 ரிங்கிட் வரை மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் இவ்வாண்டு 500 ரிங்கிட் அதிகரிக்கப்பட்டதுடன் அண்மையில் மேலும் 100 ரிங்கிட் கூட்டப்பட்டது. பொருள் விலையும் வாழ்க்கை செலவினமும் தொடர்ந்து அதிகரித்தால் 3ஆம் 4ஆம் கட்ட BKM உதவிகள் வழங்கப்படக்கூடும் என பிரதமர் கூறினார். 2500 ரிங்கேட் தொகையை கொண்ட BKM உதவி திட்டத்தை இவ்வாண்டு B40 தரப்பைச் சேர்ந்த 86 லட்சம் குடும்பத் தலைவர்கள் பெற இலக்கு வகுக்கப்பட்டிருந்தது. அதிகரித்திருக்கும் வாழ்க்கை செலவினத்தின் சுமையை குறைக்கும் பொருட்டு குடும்பத் தலைவர்களுக்கு 100 ரிங்கிட்டும் திருமணமாகாதோருக்கு 50 ரிங்கிட்டும் கூடுதலாக வழங்கப்படும் என டத்து ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி அண்மையில் அறிவித்தார். தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர், மாறிவரும் உலக பொருளாதார சூழல் உட்பட இன்றைய காலகட்டத்தில் எதிர்கொண்டுள்ள சவால்களை அரசாங்கத்தால் மட்டும் தீர்க்க இயலாது என்றார். அதனை கையாள தொடர்புடைய கொள்கைகள் மாற்றியமைக்கப்பட்டு ஆக்கப்பூர்வ வழியில் செயல்படுத்தப்படுவது அவசியம் என அவர் வலியுறுத்தினார். அத்துடன் அனைவருக்கும் பாதகத்தை விளைவிக்கும் வகையில் உதவித் தொகைகளில் முறைகேடுகள் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய மக்கள் அரசாங்கத்தின் கண்களாகவும் காதுகளாகவும் செயல்பட வேண்டும் என டத்து ஸ்ரீ இஸ்மாயில் கேட்டுக்கொண்டார். வரலாறு காணாத மாற்றங்களையும் அதனால் ஏற்படும் சவால்களையும் உலகம் இப்போது எதிர்கொண்டுள்ளது. அந்த சவால்களை முறியடித்து பொருளாதாரத்தை மீண்டும் உந்தச் செய்ய மலேசிய குடும்பத்தினர் அனைத்து வேறுபாடுகளையும் களைந்து ஒன்றிணைய வேண்டும் என பிரதமர் அழைப்பு விடுத்தார். பொருள் விலையேற்றம் காரணமாக மக்களை பசியால் வாட அரசாங்கம் ஒருபோதும் விடாது. மாறாக அந்த விவகாரத்துக்கு உரிய தீர்வு காணப்படும் என பிரதமர் உறுதியளித்தார். மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தாதிருக்கவே வரலாற்றில் இதுகாரும் இல்லாத அளவுக்கு உதவித் தொகை வழங்கப்பட்டிருப்பதாக டத்து ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி கூறினார். கோழி, முட்டை, மின்சாரம், சமையல் எண்ணெய், நீர் உள்ளிட்ட இன்றியமையா பொருள்களுக்கும் சேவைகளுக்கும் மொத்தம் 7770 கோடி ரிங்கிட் உதவித் தொகை வழங்கப்படுகிறது. பொருள் விலையேற்றத்தால் மக்களுக்கு சுமை ஏற்படாதிருக்க நீண்ட, நடுத்தர, குறுகிய கால நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். பேரா மாநில அளவிலான மலேசிய குடும்ப பேரவா நிகழ்ச்சியை நிறைவு செய்து பிரதமர் உரையாற்றினார். 2022 பயனீட்டு உதவித் தொகைக்கான ஒதுக்கீடு 7 கோடியே 73 லட்சத்தை தொடும் என்று நாட்டின் வரலாற்றில் எந்த அரசாங்கமும் இவ்வளவு பெரிய தொகையை ஒதுக்கியதில்லை என்றும் நிதியமைச்சர் தங்கு டத்தோ ஸ்ரீ சஃப்ருல் தங்கு அசீஸ் கடந்த வாரம் கூறியிருந்தார். பெட்ரோல், டீசல், திரவமய எரிவாயு, சமையல் எண்ணெய், மாவு, மின்சாரம் போன்றவற்றை அது அடக்கியிருக்கிறது. இவ்வேளையில் நடப்பு அரசாங்கம் மக்களுக்கு பொருள்களை மட்டும் உதவியாக வழங்காமல் ஒருமைப்பாட்டையும் வேற்றுமையில் ஒற்றுமையையும் ஓங்கச் செய்ய பல்வேறு நிலையில் ஆதரவு வழங்கி வருவதை பிரதமர் நினைவுபடுத்தினார். மலேசிய குடும்பத்தின் நல்வாழ்வுக்காக பல்வேறு திட்டங்களும் முன்னெடுப்புகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. தேசிய மேம்பாட்டு நீரோட்டத்தில் எவரும் விடுபடாதிருப்பதை அது உறுதி செய்யும் என அவர் கூறினார். பொருள்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த அரசாங்கம் நேரடியாக வணிக மனைகளில் சோதனைகளை மேற்கொள்கிறது. ஆயினும் அந்த விவகாரத்தில் அரசாங்கம் மெத்தனமாக செயல்படுவதாக பொறுப்பற்ற சில தரப்பினர் கூறுவதை டத்து ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி சாடினார்.
இந்நிலையில் கடந்த 2 நாள்களாக நடைபெற்ற பேரா மாநில அளவிலான மலேசிய குடும்ப பேரவா நிகழ்ச்சி நிறைவை எட்டியது. காலை 11:30 மணியளவில் தொடங்கிய அந்நிகழ்வில் பிரதமருடன் பேரா மந்திரி பெஸ்ஸார் டத்தோ ஸ்ரீ சரணி முகமது, பாசி சாலா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ தஜுடின் அப்துல் ரஹ்மான் ஆகியோரும் கலந்து கொண்டனர். கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கிய மலேசிய குடும்ப பேரவா நிகழ்ச்சியில் சுமார் 30,000 பேர் கலந்து கொள்வர் என கணிக்கப்பட்டிருந்தது. அந்த இலக்கு நெருங்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மலேசிய இலக்கவியல் முன்னெடுப்பு திட்டம் நாளை தொடக்கி வைக்கப்படவிருக்கிறது. இலக்கவியல் பொருளாதார துறையில் முன்வரிசை நாடாக உருவாக மலேசியா ஆயத்தமாக இருப்பதற்கான சான்றாக அந்த திட்டம் அமையும் என தொடர்பு பல்லூடக அமைச்சர் தான் ஸ்ரீ அனுவா மூசா கோடி காட்டினார். மலேசிய இலக்கவியல் முன்னெடுப்பை பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் நாளை தொடக்கி வைக்கவிருக்கிறார். இலக்கவியல் துறையில் மலேசியாவின் ஆற்றலையும் ஆயத்த நிலையையும் உலகுக்கு எடுத்துரைக்கும் வகையில் அது அமைந்திருப்பதாக அமைச்சர் கூறினார். கோவிட்-19க்கு பிந்தைய காலத்தில் இலக்கவியல் பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் ஆற்றலையும் அணுகுமுறையையும் மலேசியா வளர்த்துக் கொண்டுள்ளது. அதன் வழி உலகளவிலான போட்டியாற்றலில் மலேசியா முன்வரிசையில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நடப்பு சூழலுக்கு மட்டுமல்லாது அடுத்து வரும் 25 ஆண்டுகளுக்கு இலக்கவியல் பொருளாதாரத்தை முன்னெடுத்துச் செல்லக்கூடிய நடவடிக்கைகளை மலேசிய இலக்கவியல் பொருளாதார கழகம் MDEC வகுத்துள்ளதாகவும் தான் ஸ்ரீ அனுவா குறிப்பிட்டார். கடந்த 25 ஆண்டுகளாக இயங்கி வந்த MSc மலேசிய திட்டத்துக்கு மாற்றாக இலக்கவியல் பொருளாதாரத்தை முன்னெடுத்துச் செல்லும் MDEC மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. மலேசிய டிஜிட்டல் திட்டத்தை அது அறிமுகப்படுத்துகிறது. உலகளாவிய நிலையில் நிலவும் கட்டுப்படுத்தப்பட முடியா மாற்றங்களால் கோழி உற்பத்தி துறை சார்ந்தோர் எதிர்நோக்கும் சவால்களை அரசாங்கம் உணர்ந்துள்ளது. எனவே பயனீட்டாளர், பண்ணையாளர் என அனைத்து தரப்பினரும் பலனடையும் வகையிலான முயற்சிகளை அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என உள்நாட்டு வாணிக பயனீட்டாளர் விவகார அமைச்சர் டத்தோ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி உறுதியளித்தார். பயனீட்டாளர்களின் நலன் காக்கப்பட வேண்டியது, அதேவேளை துறை சார்ந்தோரின் சூழலையும் கருத்தில் கொள்ள வேண்டும். மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய போதுமான அளவிலான கோழிகள் உற்பத்தி செய்யப்படுவதை அவர்கள் உறுதி செய்கின்றனர். கோழி விலையை அதிகளவில் கட்டுப்படுத்தினால் அதிகரிக்கும் உற்பத்தி செலவுகளை அவர்களால் ஈடுகட்ட இயலாது. அதனால் துறை சார்ந்தோர் லாபத்தை ஈட்டுவதிலும் பாதிப்பை எதிர்நோக்குவர். நாளடைவில் அது கோழி உற்பத்தி துறைக்கு தாக்கத்தை விளைவிப்பதுடன் நாடு இறக்குமதி கோழிகளை நம்பியிருக்கும் சூழலை ஏற்படுத்தும் என டத்தோ அலெக்சாண்டர் நந்தா விவரித்தார். நாட்டில் செம்பனை எண்ணெய் விலை குறையாது என அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. ஒவ்வொரு டன்னுக்கும் அதன் விலை 4,500 ரிங்கெட்டுக்கும் கீழ் சரியாது என தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டத்தோ ஜுரைடா கமருடின் தெரிவித்தார். இவ்வாண்டு இறுதியில் செம்பனை எண்ணெய் விலை வீழ்ச்சி காணும் என்பது முன்கூட்டியே எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் கணிக்கப்பட்ட காலத்தை விட அது முன்பதாகவே நடந்துவிட்டதாக டத்தோ ஜுரைடா கூறினார். ஆயினும் செம்பனை எண்ணெய் விலை டன்னுக்கு 2,500 ரிங்கிட் வரையில் குறையாது. இப்போதைய சூழலுக்கு ஏற்ப 4,500 ரிங்கிட்டில் இருந்து 5,000 ரிங்கிட் வரையில் மட்டுமே அதன் விலை குறையும். கணிக்கப்பட்ட காலத்தை காட்டிலும் முன்கூட்டியே விலை சரிந்ததற்கு ரஷ்யா யுக்ரைன் படையெடுப்பும் இந்தோனேசியா அதன் செம்பனை எண்ணெய் ஏற்றுமதியை நிறுத்தியதுமே காரணம் என அமைச்சர் விளக்கினார். இவ்வேளையில் உதவித்தொகை வழங்கப்பட்ட சமையல் எண்ணெயில் ஏற்பட்டிருக்கும் முறைகேடுகளை களைய உள்நாட்டு வாணிக பயனீட்டாளர் விவகார அமைச்சுடனும் உள்துறை அமைச்சுடனும் இணைந்து தமது அமைச்சு ஒத்துழைக்கும் என டத்தோ ஜுரைடா குறிப்பிட்டார். உதவித்தொகை வழங்கப்பட்ட சமையல் எண்ணெயை முறைகேடாக பயன்படுத்துவதையும் அதனை அண்டை நாடுகளுக்கு கடத்துவதையும் அரசாங்கம் கடுமையாக கருதுகிறது. அத்தகைய நடவடிக்கையை களைவதற்கான சிறந்த வழியை கண்டறிய தொடர்புடைய தரப்புகளுடன் அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுக்களை நடத்தியதாக பிரதமர் துறையின் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முஸ்தபா முகமது தெரிவித்தார். கையிருப்பில் பற்றாக்குறை நிலவும் வகையில் உதவித்தொகை வழங்கப்பட்ட சமையல் எண்ணெயை அண்டை நாடுகளுக்கு குறிப்பாக தென் தாய்லாந்துக்கு கடத்தும் நடவடிக்கையை அரசு மிகவும் கடுமையாக பார்க்கிறது. எனவே அவ்விவகாரம் குறித்து தெளிவான விளக்கம் பெற தமது தரப்பு உள்நாட்டு வாணிக பயனீட்டாளர் விவகார அமைச்சு உட்பட பல்வேறு தரப்புகளுடன் கலந்துரையாடியதாக அமைச்சர் கூறினார். நாட்டு மக்களின் சுமையை குறைக்கவே அரசு அந்த உதவித்தொகையை வழங்கியது. எனினும் அதனை இப்போது அந்நிய நாட்டவர்கள்
மக்கள் அனுபவித்து வருகின்றனர். இந்த விவகாரத்துக்கு விரைவில் தீர்வு காணப்பட வேண்டியது அவசியம் என பணவீக்கத்தை கையாளும் போராட்ட சிறப்பு குழு உறுப்பினருமான டத்தோ ஸ்ரீ முஸ்டபா குறிப்பிட்டார். ஜோஹூரில் உதவித்தொகை வழங்கப்பட்ட டீசலை கடத்தும் முயற்சி முறியடிக்கப்பட்டது. அதில் தொடர்புடைய உள்நாட்டினர் 4 அயல் நாட்டினர் 9 பேரும் கைது செய்யப்பட்டனர். கொத்தத்திங்கி தஞ்சோங் பலுங்கூர் சுங்கை பவுக்கில் நேற்று முன்தினம் இரவு 11 மணியளவில் நடத்தப்பட்ட சோதனையில் 3,86,000 ரிங்கிட் மதிப்பிலான உதவித்தொகை வழங்கப்பட்ட 1,38,000 லிட்டர் டீசல் கடத்தப்படவிருந்தது அம்பலமானது. அதில் கைது செய்யப்பட்ட அனைவரும் 18 முதல் 62 வயதிற்கு உட்பட்டவர்கள். தொடர்புடைய இடம் அனைத்துலக கப்பல்கள் வந்து செல்லும் பகுதிக்கு அருகில் இருப்பதால் அங்கிருந்து டீசல் கடத்தும் நடவடிக்கையில் கைதானவர்கள் ஈடுபட்டதாக ஜோஹர் போலீஸ் தலைவர் டத்தோ கமாருல் ஜமான் மஹ்மத் தெரிவித்தார். கடந்த 1 மாதமாக டீசல் கடத்தலில் அந்த கும்பல் ஈடுபட்டு வந்தது. 3 நாட்களுக்கு ஒருமுறை உள்நாட்டில் இருந்து டீசலை கடத்தி கள்ளச்சந்தையில் லிட்டருக்கு 1 ரிங்கிட் லாபத்தில் அவர்கள் விற்றதும் விசாரணையில் தெரியவந்தது. அண்டை நாட்டில் பதிவு செய்யப்பட்ட எண்ணெய் கொள்கலன் கப்பலும் 4 கொள்கலன் லாரிகளும் எண்ணெய் உறிஞ்சும் பொருள்களும் கார் ஒன்றும் அந்த சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்டன. ஜோஹூரில் 26வது தொற்று நோயியல் வாரத்தை கைகால் வாய்ப்புண் நோய்க்கு பாதிப்புற்றவர்கள் எண்ணிக்கை 366க்கு குறைந்தது. 21வது வாரத்தில் 1503 அது பதிவு செய்யப்பட்டிருந்ததாக மாநில சுகாதார ஒருமைப்பாட்டுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் லின் தியாங் சூன் தெரிவித்தார். தொற்று ஆபத்தை குறைக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கும்படி சிறார் பராமரிப்பு மையங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. கடந்த வாரம் தொற்று பரவல் காரணமாக 28 பாலர் மழலையர் பள்ளிகள் மூடப்பட்டன. ஆயினும் துப்புரவு பணிகளுக்கு பிறகு அவை திறக்கப்பட்டதாக லிங் கூறினார். க்ளூவாங்கில் மாநில அளவிலான மை சாம்பியன் போட்டியை தொடக்கி வைத்த பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். கடந்த மார்ச் 26ஆம் தேதி தேசிய அளவில் அந்த திட்டம் தொடங்கப்பட்டது. 4178 தன்னார்வலர்களுடன் அந்த சமூக தன்னார்வலர் படையை தொடக்கிய முதல் மாநிலமாக ஜோஹூர் விளங்குகிறது. ஆஸ்திரேலியா சிட்னிக்கு மீண்டும் இயற்கை அச்சுறுத்தல். அந்நாட்டின் மிகப்பெரிய நகரான அதன் பல்வேறு பகுதிகளில் இருந்து வெளியேறும்படி ஆயிரக்கணக்கானோருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கனத்த அடைமழையும் புயலும் வெள்ளத்தை ஏற்படுத்தும் என்ற அச்சத்தினால் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் ஆஸ்திரேலியாவின் வடமேற்கு வட்டாரத்தை பாதித்த பெருவெள்ளம் போல மீண்டும் மூழ்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிட்னியின் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன. திடல்களும் வெற்றிடங்களும் ஏரி போல் காட்சியளிக்கின்றன. வீடுகளிலும் வாகனங்களிலும் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டிருப்போரை மீட்க படகுகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரையை பெருமழை தாக்கும் என வானிலை ஆய்வுத்துறை எச்சரித்திருப்பதால் அடுத்து வரும் 2 நாள்களில் வெள்ளம் கடுமையாக என்றும் நம்பப்படுகிறது. நியூ சவுத் வேல்ஸின் சில இடங்களில் ஆறுகள் கரை புரண்டிருப்பதுடன் கரைகளும் உடைந்துள்ளன. சில பகுதிகளில் திடீர் வெள்ளம் மூண்டிருக்கிறது. கனமழை காரணமாக அணைக்கட்டுகளில் இருந்தும் நீர் நிரம்பி வழிகிறது. கடந்த மார்ச்சில் வரகம்பா அணைக்கட்டு நீர் வெளியேறியது காரணமாக பெருவெள்ளம் ஏற்பட்டதை அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். இந்தியா மணிப்பூரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25ஆக அதிகரித்தது. கடந்த 2 நாட்களாக தேடி மீட்கும் பணி தொடரும் நிலையில் 40 பேரை இன்னமும் காணவில்லை என செயலாக்க தரப்பு தெரிவித்தது. அந்த நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்க மீட்பு படையினர் தொடர்ந்து போராடி வருகின்றனர். ரயில் தண்டவாள கட்டுமான முகாமுக்கு அருகில் நிகழ்ந்த நிலச்சரிவில் அதில் ஈடுபட்டிருந்த துணை ராணுவ படையினரும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டனர். இதுவரை 18 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். காணாமல் போனவர்களில் 12 ராணுவ அதிகாரிகள், 26 பேர் பொதுமக்கள். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் தொடர் மழையும் மோசமான வானிலையும் நிலவுவதால் தேடி மீட்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் கடந்த சில வாரங்களாக பொழிந்து வரும் கனமழையால் வெள்ள பேரிடரும் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது.
இதனிடையே இந்தியா முழுவதும் கணிக்கப்பட்டதை காட்டிலும் 6 நாட்களுக்கு முன்னதாகவே பருவமழை பொழிய தொடங்கியுள்ளது. ஆனால் மழை பொழிவு விகிதம் 5 விழுக்காடு குறைவாக உள்ளதென அரசாங்க வானிலை ஆய்வகம் கூறியது. வேளாண் துறைக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் மழைக்காலம் அந்நாட்டின் பொருளாதாரத்தையும் பாதிக்கிறது. கேரள மாநிலத்தின் கடற்கரை வட்டாரத்தில் கடந்த மாதம் 29ஆம் தேதி பருவமழை பொழிய தொடங்கியுள்ளது. கடும் மழையால் பல பகுதிகளில் நெல் சாகுபடி சுணக்கம் கண்டது. நீர் பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ள இந்திய விவசாயிகள் பயிரீட்டுக்கு பருவமழையே சார்ந்துள்ளனர். சீனாவை சாபா சூறாவளி தாக்கியது. இவ்வாண்டில் அங்கு ஏற்பட்ட முதல் சூறாவளியான அது தென்கரை வட்டாரத்தில் புயலையும் கனத்த மழையையும் கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக குவாங்டோங் மாநிலத்தில் கடுமையான பேரிடர் ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை கரை கடந்த சாபா சூறாவளி மௌமிங் நகரை 15 முதல் 20 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கியது. இது பெருத்த மழையை கொண்டுவரும் என சீன தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. சூறாவளி அங்கு வலுவிழந்தாலும் வரலாறு காணாத பெருமழை அங்கு பெய்யும் என்றும் அது எச்சரித்தது. இந்நிலையில் ஹைனானில் விடுக்கப்பட்டிருந்த 2ஆம் நிலை எச்சரிக்கை நேற்று மீட்டுக் கொள்ளப்பட்டது. ஆயினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரயில் மற்றும் வானூர்தி சேவைகள் நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் சாபா சூறாவளி காரணமாக தென் சீன கடலில் ஏற்பட்ட புயல் மற்றும் கடல் கொந்தளிப்பில் சிக்கி சீன கப்பல் 2ஆக உடைந்தது. அதில் 30 பணியாளர்கள் இருந்ததாக நம்பப்படும் வேளை 3 மட்டுமே இதுவரை காப்பாற்றப்பட்டுள்ளனர். எஞ்சியோர் நிலை இதுவரை தெரியவரவில்லை. அவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹாங்காங்கிலிருந்து 160 கடல் மைல் தொலைவில் பயணித்துக் கொண்டிருந்த போது அந்த கப்பல் உடைந்தது. கரடி இனங்களில் பாண்டா மட்டுமே தாவர உண்ணி. அந்த உயிரியல் மாற்றம் எவ்வாறு நடந்தது என்ற கேள்வி ஆராய்ச்சியாளர்களுக்கு இதுகாரும் உண்டு. ஆயினும் சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் மிக தொன்மமான பாண்டாவின் படிமம் அதற்கு விடை பகரும் என நம்பப்படுகிறது. சீனாவின் தென்மேற்கு யூனான் மாநிலத்தில் 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பாண்டா படிவம் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டது. எய்லராக்டஸ் என வகைப்படுத்தப்படும் அந்த வகை பாண்டாக்கள் சீனாவில் 60 முதல் 80 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்ததும் கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த தொன்ம பாண்டாவின் நெஞ்செலும்பு மீதான ஆய்வு பல்வேறு புதிய தகவல்களை உலகுக்கு அளிக்கவிருக்கிறது. குறிப்பாக பாண்டாவின் கை பெருவிரல் பல்வேறு ரகசியங்களை கொண்டிருக்கிறது. தொன்ம பாண்டா கொண்டிருந்த போலி பெருவிரலை இக்கால பாண்டாக்கள் கொண்டிருக்கவில்லை. உயிரியல் பரிணாமத்தில் கை பெருவிரல் மாற்றம் காரணமாகவே விலங்குகளை வேட்டையாட இயலாத நிலைக்கு பாண்டா மாறியிருக்கக்கூடும். அதன் காரணமாக தாவரங்கள், குறிப்பாக மூங்கிலை அதன் உணவாக மாற்றியிருக்கக்கூடும் என்ற பூர்வாங்க கருத்தை ஆய்வாளர்கள் வெளியிட்டிருக்கின்றனர். ஒரு நாளில் 15 மணி நேரத்தை உண்ணுவதிலேயே பாண்டாக்கள் செலவழிக்கின்றன. நாள் ஒன்றுக்கு 45 கிலோ மூங்கில் குருத்தை அவை உண்ணுகின்றன. பெரும்பாலும் தாவரங்களையே உண்ணும் பாண்டாக்கள் எப்போதாவது சிறு உயிரினங்களை உண்பதும் உண்டு. கடவுள் மனிதனுக்கு உரைத்தது கீதை. மனிதன் மனிதனுக்கு உரைத்தது குறள். மனிதன் கடவுளுக்கு உரைத்தது திருவாசகம். அந்த திருவாசகத்தை அருளிய மாணிக்கவாசகரின் குரு பூசை இன்று. அதனையொட்டி திருப்பெருந்துறை ஆலயத்தில் மாணிக்கவாசகர் திரு தேரோட்டம் நடைபெற்றது. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி என நால்வர் துதி பாடுகிறது. அமைச்சராய் இருந்து அருளாளராய் மாறினாலும் அடியவராகவே வாழ்ந்தவர். குருந்த மரத்தடியில் தமக்கு குருவாய் வந்து ஆட்கொண்ட சிவபெருமானை அழுது துதித்து 658 பாடல்கள் பாடியவர் வாதவூரர். திருவாசகம் எனும் தேனை மாணிக்க சொற்களால் வடித்த அவர் மாணிக்கவாசகர் என புகழப்படுகிறார். நரியை பரியாக்கியது, வைகையில் வெள்ளப்பெருக்கெடுக்க செய்தது, பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்டது என சிவபெருமான் மாணிக்கவாசகர் வரலாற்றில் ஆடிய திருவிளையாடல்கள் பல. அவற்றையெல்லாம் தமது அருட்பாக்களால் கண்ணீர் கசிந்துருக பாடியிருக்கிறார் திருவாதபூரர். செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமான் என திருவாசகத்தில் ஓரிடத்தில் கொஞ்சம் மாணிக்கவாசகர் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து என தம்மை அடியாருக்கும் அடியாராக குறிப்பிடுகிறார். மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறை
திருப்பெருந்துறையில் கட்டிய பெருங்கோயிலில் இறைவன் மாணிக்கவாசகர் எனும் பெயரிலேயே அருள் புரிகிறார். ஆனி மாதம் மகம் நட்சத்திரம் அம்பலத்தில் ஆடும் எம்பெருமானுடன் மாணிக்கவாசகர் கலந்த நாள். அதன் பொருட்டு திருப்பெருந்துறையில் உள்ள ஆவுடையார் கோயிலில் திருத்தேரோட்டம் நடைபெற்றது. மக்களின் கவனத்தை ஈர்ப்பதாக எண்ணி வினோதமான செயல்களில் ஈடுபடுவோர் இன்றைய காலத்தில் பெருகிவிட்டனர். அண்மையில் முதலையை மணமுடித்த இந்த ஆடவரும் அவ்வாறானவர்தான். ஆபத்தான முதலையை அந்த ஆடவர் மணக்க காரணம் யாது? வாருங்கள் தெரிந்து கொள்வோம். முதலையை கரம் பிடித்திருக்கும் இவர் சாமானியர் கிடையாது, ஒரு நகரத்தின் தலைவர். ஆனாலும் பலரும் வியக்கும் வண்ணம் முதலையை திருமணம் செய்து கொண்டது ஏனோ? இயற்கையின் அருளை பெறுவதற்காகவே 7 வயது முதலையை மனம் முடித்திருப்பதாக கூறி வியப்பூட்டுகிறார் விக்டர் ஹியூகோ சோசா. இதில் சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? அந்த முதலைக்கு மணப்பெண் உடை அணிவிக்கப்பட்டதுதான். திருமணத்திற்கு வந்திருந்தோரின் பாதுகாப்பை உறுதி செய்ய அந்த ஊர்வனத்தின் வாயும் கட்டப்பட்டது. முதலையுடன் இல்லறமா என பலருக்கும் வியப்பாக இருக்கலாம். ஆனால் இந்த விசித்திர வழக்கம் சொந்தால் ஹுவாவி பூர்வக்குடியினர் மத்தியில் இன்றளவும் உயிர்ப்புடன் இருக்கிறது. வழிப்பறி கொள்ளைக்கு இலக்கான பின் வாய்விட்டு சிரிக்க முடியுமா? இதோ இவரால் முடியும் போல. கொள்ளையடிக்கப்பட்ட பின் அவர் விழுந்து விழுந்து சிரிக்கும் காணொளி சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. இப்படி இடைவிடாமல் சிரிப்பதற்கான காரணத்தையும் அவர் அந்த காணொளியில் விவரித்திருக்கிறார். காரணத்தை கேட்டால் நீங்களும் சிரித்து விடுவீர்கள். கொள்ளையர்கள் பறித்து சென்ற அவரின் கைப்பையில் இருந்தது என்னவோ உள்ளாடையும் பொட்டலமிடப்பட்ட சோறும் தான். அதனை கொள்ளையடித்தவர்களின் நிலை குறித்து நினைத்து சிரித்ததுதான் மிச்சம் என்கிறார் அந்த பெண். மருத்துவமனை சமையல் அறையாக மாறிய இந்த வினோதமும் இந்தோனேசியாவில்தான். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஒரு நோயாளியை காண அவரின் குடும்பம் சென்றிருக்கிறது. மருத்துவமனை என்பதை மறந்துவிட்டார்கள் போலும். சமையலுக்கு தேவையானவற்றை அங்கேயே தயார் செய்ய தொடங்கிவிட்டனர். அதிலும் பெண் ஒருவர் சமையலுக்கு தேவையான பொருட்களை இடித்துக் கொண்டிருந்ததுதான் கூடுதல் வியப்பு. இதற்கு மருத்துவமனை தரப்பு உண்மையில் அனுமதி அளித்ததா என வலைத்தளவாசிகள் வினவுகின்றனர். ஈராயிரத்து 22 மலேசிய பொது பூப்பந்து போட்டி வெற்றியாளரானார் உலகின் முதல் நிலை வீரர் விக்டர் எக்ஸல்சன். புக்கிட் ஜலில் அக்ஸியாத்தா அரேனா அரங்கில் இன்று நடைபெற்ற அதன் இறுதியாட்டத்தில் அவர் ஜப்பானின் கென்தோ மொமோட்டாவை வீழ்த்தினார். 21-4, 21-7 எனும் புள்ளிகளில் அந்த ஒற்றையர் நட்சத்திரம் மொமோட்டாவை தோற்கடித்தார். டென்மார்க்கைச் சேர்ந்த எக்ஸல்சன் மலேசிய பொது பூப்பந்து போட்டியில் வாகை சூடுவது இதுவே முதல் முறை. உலகத்தர வரிசையில் 2ஆம் நிலையில் இருக்கும் மொமோட்டாவை வீழ்த்த அவர் 34 நிமிடங்கள் மட்டுமே எடுத்துக்கொண்டார். டத்தோ லீ சாங்வே, லிண்டான், சென்லோங் என உலக புகழ்பெற்ற வீரர்களுக்கு எதிராக களமிறங்கிய அனுபவமே இந்த வெற்றிக்கு காரணம் என்றும் எக்ஸல்சன் விவரித்தார். தேசிய அணி பங்கேற்கவில்லை என்றாலும் இன்றைய இறுதியாட்டம் மலேசியர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. மலேசிய சூப்பர் லீக் காற்பந்தாட்டம் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டது ஜேடிடி ஜோஹர் டாருல் தக்சீம். குரூபோங் ஹங்ஜபாட் அரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் ஜேடிடியும் மலாக்கா யுனைடெடும் தலா ஒரு கோலில் சமம் கண்டன. ஆட்டம் நெடுகிலும் தென்னக வேங்கை முழு ஆதிக்கம் செலுத்தியது. 4வது நிமிடத்திலேயே கோல் அடிக்கும் வாய்ப்பையும் அது பெற்றது. இருப்பினும் கோல் புகுத்த ஜேடிடி மேற்கொண்ட முயற்சிகள் யாவும் தோல்வியில் முடிந்தன. கடும் போராட்டத்திற்கு பின்னர் 27வது நிமிடத்தில் ஜேடிடிக்கான ஒற்றை கோலை பெற்றுத் தந்தார் லியாண்ட்ரோ வெலஸ்கெஸ். அதனைத் தொடர்ந்து ஆட்டத்தை சமப்படுத்தும் முயற்சியில் மலாக்கா யுனைடெட் வீரர்கள் முழு மூச்சுடன் இறங்கினர். அதன் பலனாக 39வது நிமிடத்தில் ஜஸ்டின் பாஸ் மலாக்கா யுனைடெட் அணிக்கான ஒற்றை கோலை அடித்தார். பிற்பாதியில் இரு அணிகளும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியும் பலனில்லை. ஆட்டம் இறுதியில் தலா ஒற்றை கோலில் சமநிலை கண்டது. 23 புள்ளிகளுடன் ஜேடிடி லீக் பட்டியலை தொடர்ந்து ஆக்கிரமிக்கும் வேளை 9 புள்ளிகளுடன் மலாக்கா அணி 9ஆம் நிலைக்கு முன்னேறியது. இதனிடையே இப்பருவ சூப்பர் லீக்கில் அதிக மதிப்புள்ள அணியாக தொடர்ந்து கோலோச்சுகிறது ஜேடிடி.
வெற்றியாளர் பட்டத்தை 8 முறை கைப்பற்றியிருக்கும் அதன் சந்தை மதிப்பு 77,90,000 பவுண்டாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தென்னக வேங்கை ஆட்டக்காரர்களின் மதிப்பை அடிப்படையாக கொண்டு அது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களில் அதிக மதிப்புள்ள ஆட்டக்காரர்கள் வரிசையில் ஜோர்டி அமாட்டும் டேனியல் திங்கும் முக்கிய இடம் பிடிக்கின்றனர். ஜோடிக்கு 9 லட்சம் பவுண்டும் தீங்குக்கு 1,13,000 பவுண்டும் சந்தை மதிப்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வேளையில் 33 முறை மலேசிய கிண்ண வெற்றியாளரான ஸ்லாங்கூர் 2ஆம் விலை உயர்ந்த அணியாக வலம் வருகிறது. ஸ்லாங்கூர் ஆட்டக்காரர்களின் மொத்த சந்தை மதிப்பு 34,10,000 எட்டுகிறது. அதேவேளை கெடா டருல் அமானும் சபா எஃப்சியும் 3ஆம் விலை உயர்ந்த அணிகளாக விளங்குகின்றன. அமெரிக்கா ஆரகனில் நடைபெறவுள்ள உலக தடகள போட்டிக்கு தேசிய உயரம் தாண்டும் வீரர் நவ்ராஜ் சிங் ரண்டாவா தகுதி பெற்றுள்ளார். உலகளவில் சிறந்த 32 போட்டியாளர்கள் பட்டியலில் அவர் இடம்பெற்றுள்ளார். இம்மாதம் 15 முதல் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள அப்போட்டியில் நவ்ராஜ் சிங் களமிறங்க உள்ளதை தேசிய தடகள போட்டி தலைமை பயிற்றுநர் முகமது மன்ஷஹர் அப்துல் ஜலீல் உறுதி செய்தார். அவர் குறைந்தது 2.3 மீட்டர் உயரம் தாண்டி இறுதி சுற்று வரை முன்னேறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நவ்ராஜ் சிங்கும் முன்னாள் உயரம் தாண்டும் வீரர் லீ ஹப் வெய் போன்ற மிகுந்த திறனுடையவர் என முகமது மன்ஷஹர் குறிப்பிட்டார். 2019 கத்தார் டோஹாவில் நடைபெற்ற தடகள போட்டியில் லீ ஹப்வே இறுதி சுற்று வரை முன்னேறியதோடு 2.29 மீட்டர் உயரம் தாண்டினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் இடத்தை நிரப்ப புதியவருக்கு குறிவைக்கிறது மான்செஸ்டர் யுனைடெட். அந்த காற்பந்து உச்ச நட்சத்திரம் அணியை விட்டு விலகுவதாக அறிவித்திருக்கும் நிலையில் பாயர்ன் மியூனிக் வீரர் சர்ஜ் கனப்ரியை பெறுவதில் யுனைடெட் ஆர்வம் காட்டி வருகிறது. ஐரோப்பிய வெற்றியாளர் லீக்கில் களமிறங்கும் பொருட்டு ஓல்ட் ட்ராஃபர்டை விட்டு விலகவிருப்பதாக ரொனால்டோ அறிவித்திருந்தார். இருப்பினும் அந்த 37 வயது போர்த்துகல் வீரரை கைவிட யுனைடெட்டுக்கு மனம் வரவில்லை. அவரை தொடர்ந்து தக்க வைக்க போராடும் அதேவேளை அவருக்கு பதில் கனப்ரியை தருவிக்கவும் ஆலோசித்து வருகிறது. ஆர்சனலில் அவ்வளவாக மிளிராமல் இருந்த கனப்ரி இதுவரை 64 கோல்களை புகுத்தியுள்ளார். இவ்வேளையில் கேப்ரியல் ஜேசுஸை ஆர்சனலுக்கு விற்றுவிட்ட சிட்டி மேலும் ஒரு தாக்குதல் வீரரையும் இழக்கவிருக்கிறது. அதன் நட்சத்திர ஆட்டக்காரர் ரஹீம் ஸ்டெர்லிங் செல்சிக்கு மாறிச் செல்லவிருக்கிறார். குரலும் விளக்கமும். குரல் 992. அன்புடைமை ஆன்ற குடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடையவராக இருத்தல், உலகத்தோடு ஒத்து வாழும் குடும்பத்தில் பிறத்தல், இவை இரண்டுமே பண்புடைமைக்கு மிக முக்கியம் என வலியுறுத்துகிறார் வள்ளுவ பேராசான். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.